ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேனிஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, கொத்தவரங்காய் பொரியல், சீனி அவரைக்காய் பொரியல் எப்படி பண்ணலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். பொரியல் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலையை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சம் நான் சீன வரைக்கும் கொத்தவரங்காவை வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அந்த கொத்தவரங்காவை அந்த எண்ணெயிலே 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொத்தவரங்காய் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வைங்க. கொத்தவரங்காய் நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே பொரியலுக்கு தேவையான மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாம். மசாலா அரைக்கிறதுக்கு தேவையான ஒரு ஜாரை எடுத்துகிட்டு கொஞ்சமாக நான் தேங்காய் சேர்த்துக்கிறேன். அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். அப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன். அப்புறமா 3 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். அப்புறமா 2 வத்தல் சேர்த்துக்கிறேன். அப்புறமா கொஞ்சம் நிலக்கடலை சேர்த்து தண்ணி ஊற்றாமல் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இடையில ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. 10 நிமிஷம் ஆகிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், நம்ம ஊற்றிருக்க தண்ணியெல்லாம் வற்றி கொத்தவரங்காய் நல்லா வெந்துட்டு, இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் பேஸ்ட்டை உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க, அதோட பச்சை வாசனை போகிறதுக்காக. கடைசியாக உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது, ஸோ நான் இந்த சமயத்தில் கொஞ்சம் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, கொத்தவரங்காய் சீனவரைக்காய் பொரியல் ரெடி ஆகிட்டு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கள்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இது சாதம், வெரைட்டி ரைஸ் கூட வச்சு சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேனிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.